அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி மாதத்தில் 19ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். பொங்கல் விடுமுறை காரணமாக நம்ம ஒரு 4 நாட்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணலை. ஓகேங்களா, 15ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணலை. இன்றைக்கி 19 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்தடுத்த நாட்களில் அந்த விடுபட்ட தினங்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸை உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருவாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய வெற்றியை எளிமைப்படுத்துங்க. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட எங்களுக்கு ஒரு ஊக்கமாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, தமிழகத்தில் ஜனவரி 19 அன்று கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைப்பவர் யார்? தமிழகத்தில் ஜனவரி 19 அன்று கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைக்கிறவர் யார்? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்கிறார். நரேந்திர மோடி அவர்கள் அதற்காக 2 நாள் பயணமாக தமிழகம் வரார். ஓகேங்களா, ஸோ ஜனவரி 19, 20 இருக்கிறார். ஜனவரி 19லேருந்து ஜனவரி 31 வரைக்கும் கேலோ இந்தியா போட்டிகள் நடக்குது, தமிழகத்தில் நடக்குது. அதுதான் குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா, மத்திய இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் யாருன்னா அனுராக் சிங் தாக்கூர். மத்திய இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் யார்? அனுராக் சிங் தாக்கூர். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யாருன்னா உதயநிதி ஸ்டாலின். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஸோ இவங்க எல்லாமே இந்த தொடக்க விழாவில் கலந்துக்கிட்டாங்க. இரண்டாவது வினா, 44வது செஸ் ஒலிம்பியாட்டின் லட்சணையான தம்பி அப்படிங்கிற அந்த இது. ஓகேங்களா, ஸோ அதாவது அந்த குதிரை இருக்குல்ல, அதை நிற்கிற மாதிரி ஒரு சிலை தான் தம்பி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வெண்கல சிலையை திறந்து வச்சவர் யார்? 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி சென்னையில் நடந்துச்சு. அதோட லட்சணையாக தம்பி அப்படிங்கிற அந்த சிலையை வச்சுருந்தாங்க. ஸோ அதை யார் திறந்து வச்சுருக்காங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சுருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சுருக்காரு. கேலோ இந்தியா போட்டிகள் இப்போ தொடங்குச்சில்ல, ஸோ அந்த தொடக்க விழாவில் தான் சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் அதோட முகப்பில் திறந்து வச்சுருக்காங்க. யார்? இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வச்சுருக்காரு. ஓகேங்களா, அணிசேரா இயக்கத்தின் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? அணிசேரா இயக்கத்தின் உச்சி மாநாடு இது வருடாந்திர மாநாடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, எங்கே நடந்துச்சு அப்படின்னா உகாண்டாவில் நடந்துச்சு. அணிசேரா இயக்கத்தோட உச்சி மாநாடு உகாண்டாவில் நடந்துச்சு. உகாண்டாவில் அதோட தலைநகரமாக இருக்கிற கம்பாலா அப்படிங்கிற ஏரியாவில் நடந்துச்சு. உகாண்டாவோட தலைநகரம் கம்பாலா, அங்கே நடந்துச்சு. ஜனவரி 19ஆம் தேதி நடந்துச்சு. ஓகேங்களா, ஜனவரி 19ஆம் தேதி. இதில் நம்ம இந்தியா சார்பில் மத்திய வெளியுறவு அமைச்சராக இருக்கிற ஜெய்சங்கர் கலந்துக்கிட்டாங்க. மத்திய வெளியுறவு அமைச்சராக இருக்கிற ஜெய்சங்கர் கலந்துக்கிட்டாங்க. தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளும் வகையில் எந்த நாட்டு ரயில்வேவுடன் இந்தியா புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்ய உள்ளது? தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளும் வகையில் எந்த நாட்டு ரயில்வேவுடன் இந்தியா புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்ய போகிறாங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து ரயில்வேவோட. இந்திய ரயில்வே சுவிட்சர்லாந்து ரயில்வேவோட ஒப்பந்தம் போட போகிறாங்க. ஸோ தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேங்களா, மத்திய ரயில்வே அமைச்சர் யார்? அஸ்வினி வைஷ்ணவ். மத்திய ரயில்வே அமைச்சர் யார்? அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள். ஸோ உலக பொருளாதார கூட்டமைப்போட வருடாந்திர கூட்டம் சுவிட்சர்லாந்தோட டாவோஸ் நகரில் நடந்துச்சு. அங்கே போன நம்ம அஸ்வினி வைஷ்ணவும் அங்கே இருக்கிற ரயில்வேவோட டீலிங் பண்ணி இந்த ஒப்பந்தம் போட போகிறாங்க. ஓகேங்களா, கீழ்கண்ட எந்த நாட்டுடன் மருத்துவ பொருள்கள் ஒழுங்காற்று தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஜனவரி 18ஆம் தேதி ஒப்புதல் அளித்துள்ளது? கீழ்கண்ட எந்த நாட்டுடன் மருத்துவ பொருள்கள் ஒழுங்காற்று தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஜனவரி 18ஆம் தேதி ஒப்புதல் கொடுத்துருக்கு அப்படின்னா நெதர்லாந்து, டொமினிகன் குடியரசு, ஈக்குவடார், அனைத்து இந்த 3 நாடுகளோட தான் ஒப்பந்தம் போடுறதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்கு. ஸோ ஜனவரி 18ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை குழு கூட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ அதில் இப்போ ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இந்த 3 நாடு இருக்குல்ல, இந்த 3 நாட்டோட மருத்துவ ஒழுங்காற்று ஆணையங்கள் மற்றும் நம்மோட மத்திய சுகாதார அமைச்சகத்தின் மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு மையம் இடையே 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஒப்பந்தம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அந்த ஒப்பந்தத்துக்கு தான் இப்போ நம்ம அனுமதி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஒப்புதல் கொடுத்துட்டோம்.
ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் வந்து முடியுது. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.